வெல்கம் டு kirthskitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரீசெண்டா நிறைய பேர் ரிப்பீட்டடா டவுட் கேட்டுட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட்டை பத்தின டீடைல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட கிருஷ்ணா மெட்டல் ஷாப்ல ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காகவும் ரொம்ப யூனிக்கா இருந்த ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த விக் ஹோல்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். காமாட்சி அம்மன் விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய விக் ஹோல்டர். ஸோ அது நான் பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு வீடியோலையும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஒரு டைம் பயன்படுத்தி காமிச்சிருந்தேன். அதே போல நம்ம அகல் விளக்குக்கும் நம்ம பயன்படுத்தி காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்ட டவுட் பார்த்தீங்கன்னா இது குபேர விளக்குக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நான் ஒரு வீடியோவில் இன்பிட்வீனில் நான் பயன்படுத்தி காமிச்சிருந்தேன். பட் இப்போ என்கொயரிக்கு வரும்போது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக பார்த்துட்டு ஸோ இதே விக் ஹோல்டர் நம்ம மற்ற விளக்குக்கு பயன்படுத்தலாமா, இது சைஸ் மெஷர்மெண்ட் செட் ஆகுமா அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக இது என்கொயரிஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ளஸ். ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா பேர் எங்கிட்ட ரீசெண்ட் டேஸில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள், ஸோ எங்களையும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஹாப்பி நியூஸாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நேற்று நான் கம்யூனிட்டி டேப்ல போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது, அந்த நியூ கலெக்ஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இந்த விக் ஹோல்டர் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக விக் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு பயன்படுத்தக்கூடியது மொத்தம் 3 சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நான் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சைஸ் தான். ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விளக்கு எல்லாமே மீடியம் சைஸில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு சைஸே சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் சைஸும் இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் சைஸ். ஃபஸ்ட்டு சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சைஸு, இது நல்லாவே பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒவ்வொன்றுமே நான் டேப் மெஷர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் எதை வாங்கி பயன்படுத்துறதுங்க அப்படிங்கிறது அதுவும் டவுட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தனால நான் ஒரு வீடியோவில் இதோட மெஷர்மெண்ட்டும் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ ஒரு வேளை ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த விக் ஹோல்டர் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 3 விளக்குக்குமே பயன்படுத்தி நான் தீபம் போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது காமாட்சி அம்மன் விளக்குக்கும் சரி, குபேர விளக்குக்கும் அதே மாதிரி மண் விளக்கு 3 விளக்குலையுமே நம்ம இந்த விக் ஹோல்டர் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பயன்படுத்துறதுனால மெயினாக உங்களுக்கு என்ன கசியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விளக்கோட நுனி பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாகாது. அப்போ அந்த பாசி படியாது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒரு வாரம் க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்ப அடுத்த வாரம் நம்ம க்ளீன் பண்ணுற வரலுமே அந்த விளக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் இந்த விக் ஹோல்டர். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்ட அந்த டவுட்டை, அதாவது இந்த விக் ஹோல்டர் பயன்படுத்தி எல்லா விதமான விளக்குக்குமே நம்ம தீபம் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் 3 விளக்குலையுமே இன்னைக்கு நான் தீபம் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விக் ஹோல்டர் எப்படி பயன்படுத்துறது, எந்த சைஸ் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த திரி ஹோல்டர் இந்த 3 விளக்குலையுமே நான் பயன்படுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் முதல் அந்த விக் ஹோல்டர் பயன்படுத்தி காமிச்ச விளக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஐடியாவிலே தான் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு. ஸோ அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குபேர விளக்கு, இந்த 3லையுமே நம்ம திரி ஹோல்டர் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் வச்சு தீபம் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போது நிறைய பேர் டவுட் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் தான் ரிப்பீட்டடாக ஒரு டவுட்டாக கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கும் நான் மெஷர்மெண்ட்டோட ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய விளக்கு, நீங்கள் மண் விளக்காக இருந்தாலும் சரி, அது காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, குபேர விளக்காக இருந்தாலுமே இந்த விக் ஹோல்டர் நம்ம ஃபஸ்ட்டு சைஸை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 பெரிய சைஸ் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இனிஷியல் சைஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சைஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச் கேப்பாவது இருக்கணும். ஏன்னா விக் ஹோல்டரோட சைஸே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.5 இன்ச் வரும். அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 3 விளக்குலையுமே நான் எண்ணெயை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு சைஸ் விக் ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸு.
இப்போது இதில் நம்ம அந்த திரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டா போதும். ஸோ அடுத்து நிறைய பேர் கேட்குற இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்டரில் வச்சு எரிய வைக்கிறதுனால இங்கே அம்மனோட முகத்தில் வந்து அந்த கறி வந்து படியும், இல்லை அந்த கருப்பாக வந்து மாறும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க. ஸோ நான் அதை தான் வந்து பயன்படுத்திட்டுருக்கேன். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து தீபம் எரியுது இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்குலாம் வந்து நெருப்பு வந்து போகாது. அந்த கறியோ இல்லை கருப்பாக மாறுறதோ எதுவுமே படியாது ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு இப்போ நீங்கள் ஒரு வாரம் க்ளீன் பண்ணி வச்சா எப்படி நல்லா பளிச்சுட்டு இருக்கோ அது அடுத்த வாரம் வரலுமே அதே மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓரங்களில் அந்த எண்ணெய் சிந்துறது, கசிது, அதே மாதிரி இந்த இடத்துல கருப்பாக மாறுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அழகாக வந்து தீபம் போட்டுக்கலாம். அடுத்து இன்னொன்று நம்ம செய்ய வேண்டியது மேலே லைட்டாக எண்ணெயை தொட்டு இது வந்து நனைச்சி விட்டுருங்க. ஸோ அதே போல் நம்ம திரியை வந்து உள்ளே விட்டுட்டு இப்போது நான் மண் விளக்குலேயுமே வந்து வச்சுறேன். ஆக்சுவலாக இது வந்து சாதா மண் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலரு. ஏன்னா மண் விளக்கை பொறுத்தவரையிலும் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கசியும் இல்லைங்களா? ஸோ அது வந்து வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அதிகமாக அந்த எண்ணெய் கசிவு வந்து இருக்காது. விளக்கு ரொம்ப பழசாகும் போது மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெய் கசிவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம குபேர விளக்குக்குமே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த விளக்கோட அகலம் வந்து பெருசாக தான் நம்ம ஃபஸ்ட்டு சைஸ் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். குபேர விளக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால திரி அடிக்கடி உள்ளே வந்து போயிடும். இது எனக்குமே நிறையா இந்த மாதிரி திரி வந்து உள்ளே போயிட்டு சில டைமில் அணைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பட் இதை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா அணையாமல் நம்ம அழகாக தீபம் வந்து போட்டுக்கலாம். ஸோ வாங்கினவங்களும் நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, குபேர விளக்கில் நம்ம திரி போடும்போது அடிக்கடி அது வந்து உள்ளே போயிடுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காகவும் இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்து இந்த குபேர விளக்குக்குமே இந்த விக் ஹோல்டர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதுன்னா எனக்குமே இந்த ஐடியா வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குபேர விளக்குக்கு இந்த விக் ஹோல்டர் நான் யூஸ் பண்ணது. ஸோ 3 விளக்குலையுமே நம்ம அழகாக அந்த விக் ஹோல்டர் வந்து வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து தீபம் வந்து ஏற்றிடலாம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தீபம் வந்து போட்டாச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இங்கே நம்ம போடுறதுனால வந்து அம்மனோட முகத்தில் வந்து கறி படியும் இல்லை கருப்பாக மாறும் அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. அந்த சென்டரில் அழகாக தீபம் வந்து எரியும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் விளக்கையும் வந்து நம்ம சுத்தமாக வந்து பூஜை அறையில் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதே போல் தான் இந்த மண் விளக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த விளக்கு வந்து என்னோடய பூஜை அறையில் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல எதுவுமே கருப்பாகலை. அந்த விளக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கனால அதிகமாக இங்கே வந்து கீழே எண்ணெய் வந்து கசியவும் செய்யாது. ஸோ அதனால் பூஜை அறையில் நம்ம மண் விளக்கு பயன்படுத்தினாலும் எண்ணெய் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் அழகாக நம்ம வந்து சுத்தமாக தீபம் வந்து போட்டுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த குபேர விளக்கு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திரி வந்து அடிக்கடி உள்ளே போகாமல் நம்ம அழகாக சென்டரில் வச்சு தீபம் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்குமே நம்ம வந்து அழகாக தீபம் போட்டுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்த இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் மூலிமா இந்த ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுரும். ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.